வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு திரும்ப இந்த மாதிரி ஒரு காம்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேங்கர்ஸ் ட்ரெய்லர் வந்திருக்கு. சுந்தர் சி, வடிவேலு, கேத்தரின் தெரசா, சி சத்யா. அது இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, எனக்கு ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை சுந்தர் சி. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வேறு கிரகத்தில் எதுவும் வாழ்கிறனா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அனௌன்ஸ் பண்ணலாம் வந்துச்சா என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காம்போ வந்து நகரம் அண்ட் தலைநகரம் வேறு என்ன படத்தில் வந்துருக்கு, டைரக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் சேர்ந்து நடித்தது பார்த்திங்கன்னா அதை தவிர வேறு படங்கள் இருக்கா? நாய் சேகராவும் அப்புறம் திருடுவார ஸ்டைல் பாண்டி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. செம்ம கேரக்டர், ரெண்டு காம்போவுமே வேறு லெவலாக இருக்கும். இப்போ நம்ம கேங்கர்ஸ் ட்ரெய்லர் போயிடலாம். எவனோ ஒருத்தர் ஃபேமிலிக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் போதையாக இருக்கும் போது என்ன அடிச்சுட்டு போயிட்டான். மார்வேஷன் போட்டு வந்து உன்னை அடிச்சு ஃபேக்ட்ரி அடிச்சிருக்கான். திருவிழாவை சாக்கா வச்சு விளையாடுறேன். நான் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கிற பிடி மாஸ்டர். வெல்கம் டு அவர் ஸ்கூல் சரவணன். நீங்கள் மெரிட்டில் வந்திருக்கீங்க. ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இங்கே ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு. ரைட்டாக ஜெமினி கணேசன் லுக்கில் இருக்காருல்ல. நான் தம்ப்நெயில் பார்த்தாலே சொல்லான்னு இருந்தேன், மறந்துட்டேன். சிஜி நல்லா இருந்துச்சு. ஆஃபீஸில் இருந்து உங்களை வேவு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சுந்தர் சி படம்னாலே காதல் வரும். அது இந்தியில வரணும், அங்க எதுக்கு வருது? எத்தனை தடவை சார் சொல்றது? முகத்தை ஃபுல்லா மூடிட்டு ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லிங் ஹேர் கிடையாது. நீ தான் அடிச்ச, நீயே சொன்னா நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு டோமர், எனக்கு தெரியும். டோமரா? வருஷமா பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை நான் அவன்கிட்ட அடிக்க போறேன். அதுக்கு தான் அவங்க உதவி தேவை. இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணா அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடி கணக்கில் பணம் கிடைக்குன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நான் ஒரு போலீஸா இல்ல எபிக் ரீயூனியன் தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன். ஏன் கையை விட்ட? நான் எங்கப்பா விட்டேன்? நீ தானே விட்ட, நீ எடுத்துக்கோ. என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? அம்மா, இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? வா போலாம். இங்கெல்லாம் இருக்க. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசா ஒன்னு ஓபன் பண்ணிருக்கான். ஓ, அதனால தான் அடி வச்சிருக்காங்களா கேங்கர்ஸ்? நிறைய கெட்டப் போடுறாரு வடிவேலு. இந்த சீமே நிறைய கெட்டப்ல வந்து ஏதோ அடிக்கிறாரு போல. இதுல எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? முடியாதுங்கிற வார்த்தையை நாம முடிப்போம். மாட்டுனா முடிய வெட்டுற மாதிரி தலையை வெட்டி முண்டமாக்கி விட்டுறாங்க. ஆபரேஷன் சிங்காரம்னா சும்மாவா? அண்ணே, சார் தான் சார்லஸ். கை எங்க இருக்கு? மூஞ்சி மட்டும் வயசா இருக்கு. கழுத்துக்கு கீழே யோகா பண்றாங்க. கழுத்துக்கு கீழே யோகாவா? பிடி அந்த இதுக்கான ஃபுட்பால் அந்த விஷயம்லாம் அது விசில் வச்சுருங்க. நல்லா இருக்குங்க, ஒரு செம்ம ஃபன்னாக இருக்குது. இவர் போலீஸுன்றாங்க, பிடி மாஸ்டராக வர்றாரு, ஒரு கெட்டப்பில் வர்றாரு பிடி மாஸ்டர்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ் இருந்துக்கிட்டே ஏதோ கொள்ளையடிக்க போகிறேன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. மாடி ஒரு தடவை பார்க்குறேன். இவ்வளோ சாக்கா வச்சுக்கிட்டு வந்து மார்வேஷம் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. ஃபேமிலிக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி தான் தெரியுது. போலீஸ் ஆபரேஷன் போது என்ன அடிச்சுட்டு போயிட்டான். மார்வேஷன் போட்டு வந்து உன்னை அடிச்சு ஃபேக்ட்ரி அடிச்சிருக்கான். திருவிழாவை சாக்கா வச்சு விளையாடுறேன். நான் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கிற பிடி மாஸ்டர். வெல்கம் டு அவர் ஸ்கூல் சரவணன். நீங்கள் மெரிட்டில் வந்திருக்கீங்க. ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இங்கே ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு. வடிவேலுக்குன்னு ஒரு கெட்டப் கொடுக்குறாரு பாருங்க. கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து வேவு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. மோதல தான் காதல் வரும்.
அது இங்கேயே வரணும், அங்க எதுக்கே வருது? எத்தனை தடவை சார் சொல்றது? முகத்தை ஃபுல்லா மூடிட்டு ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லிங் ஹேர் கிடையாதுல்ல? ஏய் நீ தான் அடிச்ச நீயே சொன்னா நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு க்ளோஸ் அப் ஷாட். அவர் சுந்தர்சி படங்கள்லாம் அந்த மாதிரி திடீர்னு அப்படியே கிட்ட ஃபாஸ்ட்டாக கேமரா கொண்டு வருவாங்க. பார்த்துருப்பீங்க, அந்த கலகலப்பெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. 3 வருஷமா கொள்ளையடிச்ச பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை நான் அவன்கிட்ட அடிக்க போறேன். அதுக்கு தான் அவங்க உதவி தேவை. இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணா அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடிக்கணக்கில் படம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்திலிருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஏன் கையை விட்ட? நான் எங்கப்பா விட்டேன்? நீ தானே விட்ட, நீ எடுத்து. எதுக்குள்ள விட்டுருக்காரு நண்பர்களே? அம்மா, இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளானு? வா போலாம். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசா ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம். இந்த ஆரோ மார்க் மாதிரி காமிக்கிறாங்கல்ல டிஸ்ல கேங்கர்ஸ், அது எதுக்கு வச்சிருக்காங்க? ஜடா கட்டி ஏறிட்டு இருக்குமே, இதுல எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? ஒரு கம்மியான போர்ஷன் வந்துருக்காங்களோ? முடியாத வார்த்தையை நாம முடிப்போம். மாட்டுனா முடிய வெட்டுற மாதிரி தலையை வெட்டி முண்டமாக்கி விட்டுறாங்க. ஆபரேஷன் சிங்காரம்னா சும்மாவா? அண்ணே சார் தான் சார்லஸ். கை எங்க இருக்கு? மூஞ்சி மட்டும் வயசா இருக்கு. அது களத்துக்கு கீழே யோகா பண்றாங்க. ஓகே, ஒரு ஃபன் ஃபில்டு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும்னு தோணுது. நைஸ், நல்லா இருக்கு ட்ரெய்லர். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ்.